ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி படமாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கிற வாய்ஸ் மெயில்ஸ் ஃபார் இசபெல். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஜில். இவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பெரிய செஃப்புக்கு கீழே இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய லட்சியமே என்ன அப்படின்னா, நம்ம தான் தலை சிறந்த ஒரு பேக்கராக இருக்கணும் சான் ஃப்ரான்சிஸ்கோலையே அப்படிங்கிற அளவுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்காகத்தான் அந்த பெரிய செஃப்புக்கு கீழே போய் வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஆள் பயங்கர ஆட்டிடியூடு காட்டுறான், டார்ச்சர் பண்ணுறான். அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு பார்க்காம இருந்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த ஆள் டார்ச்சர் பண்ணுறான். இப்போ நம்ம கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு இசபெல் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சகோதரி மேலே உயிரே வச்சிருக்காங்க. ஈவன் ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் சகோதரி குடும்பத்தோடு இருக்காங்க ஆஸ்டினில். இவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு லேடி. இதனால் ரெண்டு பேரும் டெய்லி ஃபோன் பண்ணி பேசிக்கிறது தான். சின்ன வயசுலேயே கதாநாயகிக்கு ஒரு பிரச்சனை. அதாவது பசங்க அப்படின்னாலே ஒரு மாதிரி கஜகஜா கிஜி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகி போயிடுது. சின்ன வயசுலேயே ஸ்கூலில் ஒரு பையனை கிஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து சகோதரி கிட்ட இன்றைக்கி ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்காவும் தங்கச்சி ஒரே குதியாட்டம் தான். அந்த மாதிரி எந்த ஒரு பர்சனல் விஷயங்களாக இருந்தால் கூட அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது. ஆனால் இசபெல்லுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த இசபெல் பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே உடம்பு சரியில்லாமல் இருக்குது. லங்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால எப்படியாவது லங்ஸை சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுங்கிற ஒரு தேவையில் அந்த பொண்ணு இருக்குது. இப்படி ஒரு தருணத்தில் இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை லியா மெக்கன்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு லேடி தான் எழுதி இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, காதலிக்கிறாங்க அப்படிங்கிறத ரம்முன்னு குத்தி குத்தி சொல்லாமல் அழகாக ஒரு நீரோடை மாதிரி அந்த ஃப்ளோலையே சொல்லியிருப்பாங்க. எங்க நீங்கள் தமிழ் படத்தில் காமிக்கிற மாதிரிலாம் காதல் அங்கே இருக்காது. அமெரிக்கா பற்றி அங்கெல்லாம் தெரியும் இல்லையா? நீங்கள் எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய வளர்ப்புங்கிறதே தெரியும் இல்லையா? 16 வயசு வரைக்கும் தான் புள்ள கூட இருக்கும். அதுக்கப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஓவாக இருப்பார். பொண்ணு எங்கே சார் வேலை பார்க்குது அப்படின்னா அந்த அம்மா எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட்ரஸாக இருக்கும். இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீயாக தான் சம்பாரிச்சுக்கணும். இங்கே மாதிரி தாத்தா காலத்திலேருந்து பூர்வீகமாக சேர்த்து அப்பாவுக்கு வந்து அப்பா இருந்து பையனுக்கு பொண்ணு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இந்த கூத்தெல்லாம் அங்கே கிடையாது. லைஃப்பை நீயாக தான் லீட் பண்ணிக்கணும். அதனாலேயே தான் தனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணுறதோ இல்லை ஒரு நாள் அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு அதோட கழட்டி விட்டுட்டு மறுநாள் வேற ஒரு பையனோட சுற்றுறதோ, இது எல்லாமே அங்கே பிள்ளைங்களுடைய அவங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அவங்கள செஞ்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் காதலை உருகி அப்படியே காதல் ரசம் சொட்ட ஒரு படத்தை அப்படின்னு இந்த நம்ம இதயம் எடுத்தாங்கல்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி எல்லாம் அங்கே படம் எடுக்க முடியாது. இப்படி தாங்க இருக்கும் காதல் அப்படிங்கிறது. இப்படி தான் பேசுவோம், பழகுவோம், ஜாலியாக ஒரு நாள் தங்கியிருப்போம் ஒரு ஹோட்டலில், பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுற நபர்கள் அவங்க. அதனால் அதே போக்கில் தான் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த கதையை ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக. இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இந்த படம். இந்த படத்தில் ஜோயி டாச் அவங்க தான் படத்துடைய கதாநாயகியாக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட. அதுவும் குறிப்பாக ஒரு பக்கம் தங்கச்சி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் அவங்க உடஞ்சு எழுதக்கூடிய அந்த காட்சி ஆகட்டும். ஒரு தருணத்தில் நான் தான் சொன்னேன், இந்த பசங்க மேலே இருக்க ஒரு பெரிய வீக்னஸ் சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணுக்கு இருக்குதுன்னு. ஒரு பையனெல்லாம் ரூமுக்கு கூட்டு வந்துட்டு கடைசியாக ஒரு மாதிரி கஜகஜா கிஜி ஆகிற தருணத்தில் டபார் நீ கிளம்பு நீ ரூமில் இருக்கவே கூடாது கிளம்பு அப்படின்னு உன கிளம்ப சொல்லிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அனுப்பிட்டேன், என்னையா சொன்னீங்க கண்ட்ரோல் இல்லைன்னு எப்படி அனுப்பணும் பாருங்க அவனை அப்படின்னு. அது ஒரு சரியான சம்பவம். அந்த சீனு செம்ம காமெடியான ஒரு சீனு. அது பாருங்க. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நல்ல எமோஷனாக, ஒரு சில இடங்கள்ல அங்கங்கே லைட்டாக காதல், இன்னும் ஒரு சில இடங்கள் லைட்டாக காமம் அப்படின்னு பல விஷயங்களை கலந்து இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஹீரோயின் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க ஜோயி டாச். அதே மாதிரி நிக் ராபின்சன் அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக பண்ணியிருந்தார். அவரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணியிருந்தார். இதில் திருப்பியும் சொல்கிறேன், முக்கியமான விஷயமே ஹீரோயினுக்காக உருகி தள்ளினார். ஹீரோவுக்காகவே வாழ்ந்தா வாழுமே, இல்லாட்டினா செத்துருவேன், இந்த கதையெல்லாம் கிடையாது. கேஷுவலாக ஒரு அமெரிக்கன் டீன்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது அவ்வளோ அழகாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இவங்க ஆக்சுவலி டீன்ஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க லைஃப் எப்படி இருக்குமோ அது அவ்வளோ அழகாக நேச்சுரலாக கொண்டு வந்தாங்க இந்த படத்தில். பொதுவாகவே ரொமான்டிக் ட்ராமாஸில் எப்பயும் சொல்கிறது சினிமோட்டோகிராஃபி மியூசிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும். இந்த படத்துக்கு அது அழகாக உட்காந்துருக்கு. பளிச்சுன்னு இருந்தது. மியூசிக் எங்கே வருது எங்கே போகுதுங்கிறதே நமக்கு தெரியாது. அவ்வளோ அழகான ஒரு காம்போ அது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கதாபாத்திரமே ரொம்ப வலுக்கட்டாயமாக உள்ள திணிச்சு எழுதப்பட்ட ஒரு ஃபீலே இருக்காது. நம்மளை சுற்றி இந்த உலகம் எப்படி இருக்குது, சொசைட்டியில் எப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் இருக்காங்க, அதை அப்படியே தான் காமிச்சிருப்பாங்க. அதில் அந்த மாதிரியே தான் அந்த கதைக்களமும் மூவ் ஆகும். எனக்கு ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் படமான நாட்டிங் ஹில் மைண்டுக்கு வந்துட்டு போகத்தான் செஞ்சது. சங்கத்தேவி ஜூலியா ராபர்ட்ஸும் சரி, ஹியூ கிரண்ட்டும் சரி, சும்மா பிச்சு பிழல் எடுத்த ஒரு படம் அது. பெர்ஃபார்மன்ஸில் சாதாரண ஒரு புக் ஸ்டோர் வச்சிருக்க ஒரு சாமானியன் அவன் ஒரு படத்துக்கு $50 மில்லியன் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோயினை திடீர்னு சந்திச்சு காதல் வயப்பட்டு அந்த ஹீரோயினை ஒன்றை தான் கட்டுவேன் அப்படின்னு நின்னாங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள முதல்ல எப்படி சார் செட் ஆகும், இவங்க ரெண்டு சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் இருக்கு இல்லையா? அது அவ்வளவு அழகான ஒரு படமாக கொண்டு வந்தது தான் நாட்டிங் ஹில்.
ஒரு அழகான படம், நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண படம். முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே தீருங்க. இந்த படமா நாட்டிங் ஹில்லான்னு கேட்டால் நான் நாட்டிங் ஹில் தான் சொல்லுவேன். பட் இந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது. கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்துலலாம் ஹெவியான சம்பவங்கள் அங்கங்கே இருக்குது. இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கு சம்மந்தமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் உங்கள் பேர் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்டுருவாங்க. இது ரேஷன் கார்டு சம்பவ படம். அப்படி சொல்லுங்க, இப்படி ஒரு படத்துக்கு தான் காத்திருந்தோம் அப்படிங்கிறீங்களா? ரைட், அப்படி ஒரு படம் தான். பட் நீங்கள் அப்படியெல்லாம் ரொம்ப ஆர்வமாக போயிடாதீங்க. இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்பவங்கள்லாம் டெஃபினட்டாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மைண்டில் இருக்கட்டும். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நான் ஆக்சுவலி ஒரிஜினல் வெர்ஷனில் தான் பார்த்தேன். நீங்கள் இங்கிலீஷ் சப்டைல்ஸோட பாருங்கள். பொதுவாக இந்த மாதிரி அழகான ரொமான்டிக் ட்ராமாஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே வித் இங்கிலீஷ் சப்டைல்ஸோட பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். அது எந்த அளவுக்கு நேச்சுரலாக அவங்க பண்ணியிருக்காங்கிறத அப்படியே உள்வாங்கிக்க முடியும். இது தமிழ் டப்பிங்கில் லைட்டாக அங்கங்கே செக் பண்ணி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நாட் ஸோ பேட் அப்படிங்கிற அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. பட் இங்கிலீஷ் வெர்ஷன் அளவுக்கு தமிழ் டப்பிங் எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறது என் விஷயம். நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த படம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் கொடுக்குமா, பிடிக்குமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பார்க்குறவங்க இங்கிலீஷ்லேயே முடிஞ்சால் பாருங்கள். ஆனால் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நான் பார்க்கணுங்கிறவங்க சட்டு போட்டு பாருங்கள். இந்த படம் நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான். ஜாலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் காமெடி படம். எல்லா விஷயங்களும் இருக்குது. காதல் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் கலந்துகட்ட அடித்த ஒரு படம் தான். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.